ஒவ்வொரு பூவையும் அன்போடு கோர்த்து அழகான பூச்சரமாக மாற்றலாமா? ஆமாங்க, பூ கட்டுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுட்டு அந்த த்ரெட்டை எடுத்து சுழட்டி மடிச்சுட்டு உள்ளே விட்டு ரொட்டேட் பண்ணி இழுத்தோம்னா அழகாக கட்டிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிள் ப்ராசஸ் தாங்க. கண்டிப்பாக ஈஸியாக எல்லாருமே கட்டிடலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் பூ எடுத்து கட்டிகிட்டே இருங்க, அவ்வளோ அழகாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக வருதுன்னு. ஒவ்வொரு முடிச்சிலும் ஒரு கலை உருவாக்கப்படுகிறது. அதுபோல் ஒவ்வொரு பூவிலும் ஒரு தனி வாசம் வீசுகிறது. மல்லிகைப்பூனாலே செம்மையாக இருக்கும்ல வாசம். பாருங்கள், எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பாப்பா வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பூவெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு இருந்துக்காங்க. அந்த பாப்பாவுக்கு பூனால் ரொம்ப பிடிக்கும். நானும் ஹெல்ப் பண்ணுறேக்கா அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. அவங்களுக்கு ஹாப்பியாகிடுச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அப்புறம் இருட்டாயிடுச்சா, பாப்பா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஃபைனலாக நான் மட்டும் தான் கட்டி முடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குதுல்ல.